யாருமே ட்ரை பண்ணாத ஒரு புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 எக் எடுத்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் எல்லாம் சேர்த்துட்டு இதை நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சுகரும் முட்டையும் நல்லாவே மிக்ஸ் ஆகணும். ஸோ அந்தளவுக்கு நல்லாவே பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது பீட் ஆகிடுச்சு. இப்போது நான் அன்றைக்கி 2 பனானாவை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷம் நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முட்டையோட ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்காண்டி வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேண்டானா ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. நான் இன்றைக்கி 1/2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். கூடவே கொஞ்சமாக சால்ட்டு எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதையும் ஒரு விஸ்க் வச்சு சால்ட்டும் மாவும் எல்லாம் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1/2 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் உள்ளே சேர்த்துட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாத அளவுக்கு நல்லாவே கலக்கி விட்டுக்கோங்க. இப்போ பேலன்ஸ் பாலையும் உள்ளே சேர்த்துட்டு இதை ஒரு தோசை மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இப்போ தவாவில் கொஞ்சமாட்டு மாவு ஊற்றி ஒரு ஸ்லிம்மாட்டு விரித்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம உள்ள பனானா வச்சு இதை பேக்கெட் மாடலில் செய்ய போகிறோம்ல, அதனால் அந்த மாதிரி ஸ்லிம்மாக ஊற்றிட்டு மேலே கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பனானா மிக்ஸையும் மேலே வச்சிடலாம். கொஞ்சமாக பனானா மிக்ஸ் மேலே வச்சுக்கோங்க. இப்போ 2 ஓரங்களையும் எடுத்து இந்த மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. ஒரு ஃபோர்க் எடுத்துக்கோங்க. அதை இந்த மாதிரி வச்சுட்டு எல்லா கார்னரையும் நம்ம மூடி விட்டுறலாம். இப்போ ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமாட்டு இதை மாற்றி போட்டுடலாம். பாருங்கள், ஒரு சைடு நல்லாவே சூப்பராக ரெடி ஆகிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நம்மளோட புதுவிதமான பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள்.